அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. சென்னை கொளத்தூர் JKM காலனி மைதானத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 4 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கண்காட்சி அரங்கினுள் அமைக்கப்பட்டுள்ள காணொலி திரையில் திமுக அரசின் திட்டங்களை விளக்கும் 3D காணொலி காட்சிப்படுத்தப்படுகிறது. அதை உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு கள்ளழகர் தனது இருப்பிடமான அழகர் கோயிலுக்கு சென்றடைந்தார். அப்போது கூடியிருந்த திரளான பக்தர்கள் 16 வகை வண்ண பூக்களை தூவி அவரை வரவேற்றார்கள். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தரும் நிகழ்ச்சிக்காக கடந்த 10ஆம் தேதி அழகர் கோயிலிலிருந்து கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளர் வேடம் அணிந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரயில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்ற பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பயணிகள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். தூத்துக்குடியிலிருந்து நெல்லை வழியாக பாலக்காடு வரை பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் செல்கிறது. இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் கல்லிடைக்குறிச்சியில் நின்று செல்ல வேண்டும் என பயணிகள் ரயில்வே துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். ரயில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் கல்லிடைக்குறிச்சியில் நின்று செல்வதால் பயணிகள் உற்சாகமடைந்தனர். கோவை மாவட்டம் பேரூர் மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பேரூரை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் வீட்டில் இருந்து 12 சவரன் நகை மற்றும் பணம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சுண்டாக்கமுத்தூரைச் சேர்ந்த சந்தானம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 34 சவரன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூரில் புதிதாக கட்டிய வீட்டிற்கு வரி நிர்ணயம் செய்வதற்கு 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி வருவாய் ஆய்வாளர் கண்ணன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மகேஸ்வரி முத்துசாமி தம்பதியினரின் புதிய வீட்டுக்கு வரி நிர்ணயிக்க கண்ணன் லஞ்ச பணத்தை வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதாச்சலம் அருகே விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். தொரவலூர் கிராமத்தைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவர் தனது நிலத்தில் வீடு கட்ட ஆன்லைனில் விண்ணப்பம் செய்திருந்தார். அந்த நிலத்தை அளக்க பன்ருட்டி எல்லார்புரத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் தனசேகர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு வேலாயுதம் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து வேலாயுதம் கிராம நிர்வாக அலுவலர் தனசேகரிடம் ரசாயனம் தடவிய லஞ்ச பணத்தை கொடுத்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அட்டகாசம் செய்து வந்த குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். மருங்கூரைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் குடியிருப்பு பகுதிகளில் குரங்குகள் தொல்லை செய்வதாக கூறி வனத்துறையினரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் மாவட்ட வனத்துறையினர் அப்பகுதியில் கூண்டு வைத்ததில் 5 குரங்குகள் சிக்கின. இதனையடுத்து அந்த குரங்குகள் பொய்கை அணையின் வனப்பகுதியில் கொண்டு பாதுகாப்பாக விடப்பட்டன. ராணுவ வீரர்கள் குறித்து அவமரியாதையாகவும் தரக்குறைவாகவும் பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது பழனி காவல் நிலையத்தில் முன்னாள் ராணுவத்தினர் புகார் அளித்தனர். செல்லூர் ராஜுவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியதுடன் பொதுவெளியில் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம அவர் இந்த மாதிரி பேசினது ராணுவ வீரர்கள் மத்தியிலும் எங்களை போல ஒரு முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியிலையும் ரொம்ப மனதளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் யாருக்கும் பாதிப்பில்லை என்றாலும் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
ஓசூரை அடுத்த கோபச்சந்திரம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அனைத்து வாகனங்களும் சர்வீஸ் சாலையில் இயக்கப்படுகின்றன. இதனால் அப்பகுதியில் மெதுவாக செல்ல வேண்டிய நிலையில் ஆம்னி பேருந்துகள் மோதிக்கொண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் வாகனங்களை அப்புறப்படுத்திய பின் போக்குவரத்து சீரானது. நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாகியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி 50 பேருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட சந்தானம் ரசிகர்கள் தலைக்கவசங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஒருவர், மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவருக்கும் உணவு விநியோகிப்பவர் ஒருவருக்கும் தலைக்கவசங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சந்தானம் ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.